ப்ளஷர்லேயே வந்து பிளாட்டினம் எடிஷன்ஸ். இதில் வந்து லெதர் ஷீட் வந்துருங்க, மேட் ஃபினிஷிங்கில் வருங்க. இதில் வந்து பிளாக் மட்டும்தான் நமக்கு இருக்குங்க. மேனுஃபேக்சரிங்லேயே பிளாக் மட்டும்தான். ஸோ அது நல்லா மூவிங் இருக்குங்களா? நல்ல மூவிங்கில் தான் இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ஒருண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வாகராயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சப்தகிரி மோட்டார்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பிராண்டட் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு இல்லாமல் இங்கே வந்து எல்லா தரமான ஒரு வெஹிக்கிள்ஸும் நியூ வெஹிக்கிள்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் சம்மந்தமாக அவர் சார்கிட்ட கேட்போம் என்னென்ன கொடுத்துட்ருக்காருன்ட்டு. சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? பிரபாகரன். சார் இந்த சப்தகிரி மோட்டார்ஸில் வந்து என்னென்ன பிராண்டட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் வெஹிக்கிள்ஸ்? எல்லா பிராண்டும் கொடுத்துட்ருக்காங்க. டிவிஎஸ், சுசுகி, யமஹா, ஹீரோ, ஹோண்டா, புல்லட்டு, ஜாவா, நீங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அனைத்து தரமான ஒரு வண்டிகளையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டி தான் நம்ம டீலர்ஷிப் எடுப்போங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா கஸ்டமருக்கு என்ன வண்டி வேணுமோ அந்த வண்டி கொடுத்துருவோம். நியூ வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்களா சார்? இல்லை நியூ வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஆமாம். சார் இந்த சப்தகிரி மோட்டார்ஸ் இந்த ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? 15 வருஷம் ஆச்சுங்க. 15 இயர்ஸ். சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணாலும் நீங்கள் புக் பண்ணிக்குவீங்க? புக் பண்ணிக்கோ. சார் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் வெளியே காட்ட முடியுங்களா சார்? நம்ம ஸ்டாஃப் வருவோம். டிவிஎஸில் அப்பாச்சி வச்சுருக்கோங்க. அப்பாச்சி இருக்குங்க. யமஹாவில் பார்த்தீங்கன்னா ரேஸ் அட்டார் இருக்குங்க. ஃபெசினோ ஹைபர்ட் மாடல் வந்துருக்கும். இது வந்து ஜட்டார்லேயே வந்து ஸ்ட்ரீட் ரேலிங்க இந்த வண்டி. இது வந்து ஃபெசினோவில் ஹைபர்ட் மாடல் லேட்டஸ்ட் டிசைன். என்ன ரேட்டிங் மேடம் இது வருது? இது பார்த்தீங்கன்னா 98 வருங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஃபெசினோ ஹைபர்ட் மாடலுங்க, லேட்டஸ்ட்டு. இது மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் தானுங்களா மிஸ்? எஸ், கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது என்ன ரேட்டிங் மேடம் வருது? இது 1,05,500 வருதுங்க. மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குதுங்க? 60 கிடைக்கும். 60 கண்டிப்பாக. நெக்ஸ்ட் மேடம் இதுவும் அதுலேயே டிஸ்க் இல்லாமல் ட்ரம் தாங்க. ஃபெசினோலேயே ஹைபர்ட் மாடல் தான் இது. சரி. இது நார்மல் மாடல் ஃபெசினோவில் ஃபஸ்ட்டு, அதாவது 2011, அதாவது 2021 முதல்ல வந்த மாடல் இது. இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 95, 96 அந்த மாதிரியான ரேஞ்ச். நம்ம ஒரு ரெடி கேஸ் பே பண்ணாலும் அந்த ரேட் வருதுங்களா மேடம்? இல்லை நம்ம வந்துட்டு டியூ கட்டினா அந்த ரேட் வருதுங்களா? இல்லை, உங்களுக்கு வந்து ரெடி கேஷ்னாலும் டியூனாலும் சேம் ஒரே ரேட் தான் வருங்க. ரெடி கேஷ்க்கும் இதுக்கும் என்ன டிஸ்கவுண்ட் வேரியண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் மாற்றி பேசுகிறது அந்த. சரி மேடம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷர் இருக்குங்க. இது வந்து ஹீரோவில் ப்ளஷருங்க. இதுவும் கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இப்போ இருக்கிற பிராண்ட்லேயே வந்து ஹீரோவில் லோவஸ்ட்டு இல்லை ஸ்கூட்டி அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ளஷர் தாங்க. என்ன ரேட்டு வருது? 82,500 வருதுங்க. ஆமாங்க. மைலேஜ் எவ்வளோ கிடைக்குங்க மேடம்? 55 சார். ஆமாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. லேடிஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா சார்? வெயிட்லெஸ்ஸாக கேட்குறவங்களுக்கு இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுலேயே வந்து ப்ளஷர்லேயே வந்து பிளாட்டினம் எடிஷன்ஸ். இதில் வந்து லெதர் ஷீட் வந்துருங்க, மேட் ஃபினிஷிங்கில் வருங்க. இதில் வந்து பிளாக் மட்டும்தான் நமக்கு இருக்குங்க. மேனுஃபேக்சரிங்லேயே பிளாக் மட்டும்தான். ஸோ அது நல்லா மூவிங் இருக்குங்களா? நல்ல மூவிங்கில் தான் இருக்குங்க. கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் டியோங்க, டீலக்ஸ் மாடலுங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96,700 வருதுங்க. இதில் வந்து டிஜிட்டல் மீட்ரு, எல்இடி லைட்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லேடிஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வெயிட்டாக தான் இருக்குங்க மேம்? எஸ் சார், ஆவரேஜ் வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியோலேயே வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் மாடலுங்க. 93,700 வருது. 93,700. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் வந்துருங்க. மீட்டரும் நார்மல் மீட்ரு தான், எல்இடி லைட் வராது, நார்மல் லைட் தான் வருங்க. இதில் இது சேம் அதே வேரியண்ட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, ஹோண்டா ஆக்டிவாங்க. இது ஸ்டாண்டர்ட் மாடலுங்க. ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டு வராது, நார்மல் மீட்ரு தான் வருங்க. நான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது 125ங்க. ஆக்டிவாலேயே டீலக்ஸ் மாடல் வருங்க. டீலக்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் எல்இடி லைட் வருங்க, ஸ்டாண்டர்டில் நார்மல் லைட் தான் வரும். இதுதான் வேரியண்ட்டுங்க எல்இடிக்கும், அதாவது ஸ்டாண்டர்டுக்கும் டீலக்ஸுக்கும். இது வந்து ஆக்டிவாலேயே 125 மாடலுங்க. டிஸ்கோட வந்துருங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு வந்துருங்க, சென்சார் டைப்பு இருக்குங்க, எல்இடி லைட் வந்துடும், டிஜிட்டல் மீட்ரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து விடாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணால்
உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் அந்த மாதிரி ஆப்ஷன் அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசினோ ஹைபர்ட் மாடல் இல்லை நார்மல் ஃபெசினோலேயே உங்களுக்கு அந்த மாதிரி வண்டிங்க வந்திருக்குங்க. இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் சென்சார் டைப்பில் இருக்குங்க. சைடு ஸ்டாண்ட் எடுத்து இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் யமஹாலையும் ஹோண்டா ஆக்டிவா 125ல மட்டும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ புதுசாக ஜூபிட்டர் 125 விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதுலேயும் அந்த மாதிரியான மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அது நல்ல விஷயம் மேடம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் போகும்போது நம்மளே எரியாமே ஏதாவது கீழே விழுறதுக்கு அதிக வாய்ப்பு. ஆமாங்க சார், ஆமாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதுங்க. அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாங்க. லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இது எல்லாமே அதே இதுதாங்க. 125 இது ஆக்டிவா நார்மல் ஸ்டாண்டர்ட் மாடல் டீலக்ஸ் மாடல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பைக் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து SP 125ங்க. நீங்கள் அந்த அப்பாச்சி அந்த மாதிரியான ரிச்சான பைக் கேட்குறவங்களுக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பிக்கப்லேருந்து மைலேஜ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிச்சான லுக்கு கொடுக்கும். இந்த வந்து காஸ்ட் வருது 1,08,500 வருதுங்க. நார்மல் ப்ரைஸு என்ன மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்? மைலேஜ் 55லேருந்து 60. எவ்வளோ சிசிங்க? 125 சார். ஆமாங்க சார், 125 சிசி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் CD 110ங்க சார். இப்போ நம்ம பஜாஜில் பிளாட்டினா அந்த மாதிரியான வண்டிகள் நல்ல மைலேஜான பைக் அப்படின்னா ஹோண்டாவில் நம்மளுக்கு CD 110 அந்த மாதிரி மைலேஜ் வருதுங்க சார். நல்ல மைலேஜ். என்ன ரேட்டுங்க மேடம்? இது 99 வருதுங்க சார். ஆமாங்க. பார்த்தீங்கன்னா இது பேஷன் ப்ரோங்க. 110 சிசிலே வந்து உங்களுக்கு அப்பாச்சி மாதிரியான ரிச் லுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் 110 சிசி தான் இல்லைங்களா? ஆமாங்க, 110 தாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ரிச் லுக்கில் வந்து எல்லாமே நல்ல ஒரு இது இருக்கும். ஓட்டுறக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஹைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க சார். இது என்ன ரேட்டுங்க மேடம்? இது வந்து 87 வருதுங்க சார். ஆமாங்க. ஆனால் அதை விட இது ரேட்டு கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். உங்களுக்கு வந்து ஹீரோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு நல்ல ஃப்யூச்சரும் இருக்குங்க சார். ரீசேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹீரோ யமா இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ரீசேல் இருக்குங்க. கண்டிப்பாங்க. இதுலேயே எல்லாமே அதே வேரியண்ட்டுங்க சார். இதில் டிஸ்க்கும் இருக்குது, டிஸ்க் இல்லாமையும் வருதுங்க. எல்லாமே அந்த மாடல் தாங்க சார். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோலேயே 100 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக வந்த வண்டிங்க. இது எவ்வளோ மேடம்? இது வந்து உங்களுக்கு 90 வருதுங்க சார். எவ்வளோ சிசிங்க? 110 தாங்க சார். 110லேயே அவங்க வந்து 100 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் டர்ன் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குங்க மேடம்? இதுவும் சேம் 60 வருங்க சார். ஆமாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டருங்க. நல்ல மைலேஜ் கொடுக்கும், லாங் லைஃப் வரும்னு எல்லாரும் நம்புகிற ஒரு பைக்கு அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ஸ்ப்ளெண்டரு நல்லா இருக்குங்க சார். எவ்வளோ ரேட்டு வருது? 85,800 வருதுங்க சார். சிசி வந்து 110ங்க சார். மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? மைலேஜ் 65லேருந்து 70ங்க சார். ஃபேமிலி வெஹிக்கிள்ங்கிறது எப்பவுமே அது எப்போவுமே எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டான வெஹிக்கிள்னால் உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாங்க சார். இது வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டருங்க சார். 125 சிசி வருங்க. 25 சிசி வருதுங்க. 93 வருங்க சார் காஸ்ட்டு. உங்களுக்கு இதுவும் கம்ஃபர்ட்டான இதாக இருக்கும். சிசி அதிகமாக வேணும், ஆனால் ஸ்ப்ளெண்டரோட இதுலேயே வேணும், மைலேஜ்லேருந்து எல்லாமே பக்காவாக வேணும் அப்படின்றதுனா உங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. சூப்பர் என்று முளைக்கக்கூடிய டிவிஎஸ். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. இப்போ இது வந்து டிவிஎஸில் கம்ஃபர்ட் மாடலுங்க சார். இப்போ முதல்ல இருந்த விட இந்த மாஸ்க் ஃப்ரண்ட்டில் மாஸ்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ரிச் லுக் இருக்குது இல்லைங்களா மேடம்? கண்டிப்பாங்க சார். முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஷீட்டும் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட்டு கொண்டு வந்து பேக்கில் க்ரிப்பு எல்லாம் வச்சு உங்களுக்கு நல்ல மாதிரியாக இது தடவை கொண்டு வந்து மேடம் வருது. இது வந்து 69,700 வருது. எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 60 கிடைக்குது. கண்டிப்பாக. அப்போ ட்ரைவ் பண்ணும்போது நம்ம அந்த சவுண்டு வந்துட்டு முன்னாடிலாம் வேறு மாதிரி வரும். இதுலலாம் அந்த ஸ்கூட்டி ஓட்டுற அந்த ஃபீல் தான் வருங்க. கண்டிப்பாங்க. வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஷாப் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்க மேடம்? கிட்டாம்பாளையம் டு வாகராயம்பாளையம் டு கிட்டாம்பாளையம். ஆமாங்க சார். கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், உங்களுடைய ஆஃபீஸ் கான்டாக்ட். ஓகேங்க சார். 7339461816. இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 944373715. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார்.
வியூவர்ஸ் சப்தகிரி மோட்டார்ஸ் இந்த ஷாப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மல்டி வெஹிக்கிள்ஸ் இங்கே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நியூ மாடல் வெஹிக்கிள்ஸ் நிறைய சொன்னாங்க. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த டிவிஎஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு புதுப்பிச்சு அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஷாப்புடைய லொக்கேஷனும் இந்த ஷாப்புடைய காண்டாக்ட் நம்பரும் உங்கள்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிச்சயமாக இந்த உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.